வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ சந்துரு ப்ரோ நமக்காக ஒரு குட்டி ப்ராடக்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சைஸில் குட்டியாக இருந்தாலும் பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா காரில் வந்து ஒரு ஸ்மார்ட் காராக மாற்றலாமா? ஸ்மார்ட் காரில் ப்ரோ ஆல்ரெடி இப்போ ஓஇஎம்ல வந்து ஒரு சிஸ்டம் வருது. அந்த ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட் இருக்கும். ஆனால் வந்து ஒயர்லெஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அது அப்போ நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக ஒயரில் கனெக்ட் பண்ணதுமே கனெக்டட்னு சொல்லிட்டு அப்படியே பூட் ஆகிற மாதிரி காட்டும். பூட் ஆகி ஆண்ட்ராய்டு வந்துடும். ஆனால் அதில் சம்டைம்ஸ் ப்ராப்ளம்னா ஏதாவது திடீர்னு ஏதாவது ஜர்க்கு இருந்ததுன்னா டக்குனு டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஒயர்லெஸ்னால் நமக்கு அந்த பிரச்சனை, ஒயர்லெஸ்னு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதுக்கான டூல் தான் இது. ஓகே, கூல். ஸோ இது வந்து இவங்க பொட்டியில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் ப்ரோ, 4999 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ தான் மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 5/2025. ரைட். சூப்பரு. ஸோ ஓவராலாக எனக்கு இன்னொன்று என்னென்னா, அந்த போர்ட்ரானிக்ஸு அப்புறம் அந்த அல்ட்ரா ப்ரோ லிங்க்கு நல்லா பண்ணுறோம் ப்ரோ. போர்ட்ரானிக்ஸ் எங்கேருந்துடா வரீங்க நீங்கள்? எங்கேருந்துடா அள்ளிட்டு வரீங்க? அதாவது இப்போ ரேட்டும் சூப்பராக கரெக்ட் ரேட்டில் சூப்பராக ப்ராடக்ட் உண்மை தான். ஏன்னா ஃப்ரண்ட்ல பாக்ஸ்ல என்ன போட்டாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் டியூனு, ஒயர்லெஸ். அதோட மாடல் வந்து போர்ட்ரானிக் டியூன் ப்ரோ. அதுல வந்து நீங்க போர்ட்ரானிக் வெப்சைட்ல நான் வந்து பார்த்தேன், டியூன்ன்றது ஆப்ஷன் நல்ல கொடுத்துருப்பான். அதை நீங்க பாத்தீங்கன்னா பண்ணலாம். சூப்பர். ஸோ அப்போ நம்ம வந்து ஒயர்டு வந்து அதான் ஒயர்ல இருந்து ஒயர்லெஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் ப்ரோ. சூப்பர், நைஸ். ஸோ சிம்பிளா இருக்கு ப்ரோ. அவங்களோட பேக்கேஜிங் டீசென்ட்டா இருக்கு. பாருங்க, இதோட ஆண்ட்ராய்டு அண்ட் iOS கம்பேட்டபிள், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு, USB பிளக் கனெக்டர் இருக்கு. அதாவது இது USB பிளக் கனெக்டர், பில்ட் இன் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் கார்ப்ளே. இது உள்ள பார்த்தா ரொம்ப மினிமலா தான் இருக்கும். ஆனால் இந்த பேக்கேஜிங்கே கொஞ்சம் நல்லா இருக்கு. இது நடுவில் ப்ரெசென்ட் பண்ண விதம் ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஓ, இதுக்கே இந்த மாதிரியானதெல்லாம் பண்ணியிருக்கானா? அதான் இவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளுங்களா இருக்காங்க ப்ரோ. இவனுங்கிட்ட தான் என்ன சொன்னாங்க, வாங்குற கேபிளே 50 ரூபாயா, அந்த 50 ரூபா கேபிளில் பிரச்சனைன்னு சொன்னதுக்கு கேபிள் அறுத்து போட்டு ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி புது கேபிள் கொடுத்து விட்டானா. இருக்கு ப்ரோ. இது சம்டைம்ஸ் இப்போ 159 169 கேபிள் இருக்கும், டைப் சி டைப் சில. அது இன்னும் சூப்பராக இருக்குது. அதான் கொஞ்சம் போர்ட்ரானிக்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதான் அதிசயமாக இருக்குது. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் சில சமயங்களில் இவங்க பண்ணுற சம்பவங்களை வந்து மக்கள் நம்மகிட்ட சொல்லும்போது ரொம்பவே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ரைட்டு. ஸோ இப்போ இதை வந்து காரில் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துடலாமா? இப்போ ப்ளக் பண்ணிங்கன்னா இது இருக்கும். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஆமாம், இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இதில் காட்டிடும். ஆமாம், இப்போ ஆண்ட்ராய்டு ஆட்டோ அவைலபிள் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும். கனெக்டட் வெஹிக்கிள். ஓகே, வந்துடும். இந்த இதில் வந்துருச்சு பாருங்க, ஆண்ட்ராய்டு ஆட்டோன்ட்டு. ஆமாம். இப்போ அவ்வளோதான், டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த கேபிள் இருக்குல்ல, அது கேபிள் சொருகி அதுக்கப்புறம் பண்ணுறோம். இது டேரெக்டாக பண்ணிக்கலாம். சூப்பரு. இப்போ இதுதான் மெயின் மெனு ஸ்க்ரீனு. இதில் வந்து நம்ம இந்த என்னென்ன இது பண்ணுறோம், ஆப்ஸ் எல்லாம் காட்டும். ஓகே. இப்போ வந்து மெனு இது யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. காருக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல வாட்ஸ்அப்னால? வாட்ஸ்அப்பே இதில் கிடையாது ப்ரோ. ஏன்னா இதில் வெறும் நீங்கள் வாய்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், எதுவுமே வராது உங்களுக்கு. ஓகே ஓகே. மெசேஜ் வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு மெட்டா பார்த்தாலே பயமா இருக்கு. கரெக்டு தான், வராது. இப்போ ஏதோ மெசேஜ் நீங்களே படிக்க விட முடியாது. உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து படிக்க தான் முடியும். ஏன்னா அவங்க வந்து டிரைவர் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஓகே ஓகே. ஏன்டா நான் வாட்ஸ்அப்ல திரும்ப சொன்னாங்க அப்படின்னு. ஓகே. ஸோ அப்போ டிஃபால்ட்டா டீம்ஸ், ஸ்பாட்டிஃபைலாம் ஒர்க் ஆகுதா ப்ரோ? ஸ்பாட்டிஃபை வந்து நீங்கள் இதிலே ஒர்க் பண்ணலாம். ஓகே. யூடியூப் மியூசிக் மாதிரி இப்போ எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ ரீசெண்ட்லி பிளேடு எல்லாமே ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். லைப்ரரினா எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ பிளேலிஸ்ட் போட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். அதில் இப்போ சர்ச் பண்ணால் எல்லாமே ஓரளவுக்கு வரும். இப்போ யாரும் ரெஸ்பான்சிவாகவே இருக்கு. ஆமாம், ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்சிவாகவே இருக்கு. பரவாயில்ல, சூப்பர் ப்ரோ. இப்போ இதுமாரி நான் வந்து இது வச்சுருக்கேன், ஹைபி மியூசிக்ன்றது. என்னன்னா அந்த ஹெட்ஃபோன், இந்த ஐஎம் ஹெட்ஃபோன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆப் உண்டு. அதுவும் டேரெக்டாக சப்போர்ட் வேறு இருக்குதுல்ல, போட்டு வச்சுக்கலாம். அதில் என்னென்ன பாட்டு இருக்குன்னா, இப்போ ஃபோனில் நான் வந்து எல்லாமே வந்து ஆஃப்லைனில் ஏற்றி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம இதுலேருந்து டேரெக்டாக ப்ளே பண்ணி காமிச்சிக்கலாம். நம்ம எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ வந்து யூஸ் பண்ணுற இந்த ஒயர்டு, இப்போ ஒயர்டு யூஸ் பண்ணுறது வந்து இப்போ இங்கே கேபிள் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இதாகும். அதுக்கு டேரெக்டாக நம்ம வந்து ப்ளக் பண்ணி நம்ம வந்து ஒயர்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆனால் இதில் வந்து எனக்கு வந்து நிறைய ஸ்டட்டர் தெரியுது ஒயர்டு யூஸ் பண்ணால்.
இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ டிரைவிங் போயிட்டு இருக்கேன், திடீர்னு மேப் வந்து ஹேங் ஆகிருக்கு, சிஸ்டமே வந்து அப்படி ஸ்டக் ஆகி நின்றுக்குது சம்டைம்ஸ். அது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஒருவேளை இந்த ஃபோனில் வந்து நிறைய பவர் கன்சியூம் பண்ணுதா, ஏன்னா அந்த 100 வாட் சப்போர்ட் இருக்கனால நிறைய கன்சியூம் பண்ணது டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா 18 வாட்ஸ் இதுலேருந்து அவுட்புட் வரும் உங்களுக்கு, இதுலேருந்து ப்ளக் பண்ணாலே உங்களுக்கு. அதனால எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா வேறு ஃபோன் 18 வாட் சப்போர்ட்டில் போட்டாச்சுன்னா இந்த சிஸ்டம் ஹேங் ஆக மாட்டேங்குது. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்த்தேன். அதுக்கு டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக இதில் கிளிக் பண்ணி நம்ம சவுண்ட் சோர்ஸ் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம், எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே. அதுக்கும் இதுக்கும் இப்போ என்ன அட்வான்டேஜ்னா, இதில் வந்து நான் ஸ்ட்ரக்சர் தெரியுதா, இது வந்து நீங்கள் இப்போ ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது இதில். இந்த இது டாங்கிள் யூஸ் பண்ணுறது நாங்கள் அதை எது இப்போ பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போனா சிம்பிளாக வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு இதுலேருந்து கொடுத்துருப்போம், அந்த போர்ட்ரானிக்ஸ்னு இது கொடுத்துருப்போம், டியூன் மாடல் நம்பர் அதிலே வந்துடும் உங்களுக்கு. கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒய்ஃபையும் கனெக்ட் ஆயிரும் உங்களுக்கு இதில் வந்து. ஏன்னா உங்களுக்கு மேப் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கிறது வந்து ப்ளூடூத் மட்டும் காணாது, ஒய்ஃபை இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக அந்த கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. போர்ட்ரானிக்ஸ் டியூன் வியா அந்த 4D மாடல் ரெண்டுமே கனெக்ட் ஆயிரும் உங்களுக்கு. அதே ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். 5 GHz இருக்கும். 5 GHz தான் ஒரு ஃப்ளூயிட். ஆமாமா, இன்னும் கொஞ்சம் டேட்டா பேண்ட்வித் அதிகமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ ஐஃபோன் இருந்ததுன்னா கார்ப்ளே வரும் அவ்வளோதான். அப்போ இதோட ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் வந்து சூப்பராக இருக்கும், ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஆமாம், நிறைய சப்போர்ட் அதில் அதிகம் இருக்கும், இதோட ரொம்ப அதிகம். அது யூஏ வந்து இதோட பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. போருங்க செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னன்னா இதில் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் உங்களுக்கு காட்டும், இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது 30 seconds to இதாகும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரீன் வந்தால் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ இப்போ வரும். ஓகே, வந்துருச்சு. கொடுத்துருங்க. கனெக்டட்னு இருக்கு. ஒய்ஃபைலையும் இப்போ போய் பார்த்தா தெரியும் இல்லையா? இதில் போய் கனெக்ட் கொடுப்போம். கனெக்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் நீங்கள் அந்த பார்த்தீங்களா யூஐ தெரியும், அதுவே உள்ளே போயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ப்ரோ. ஆமாம், இதுலேருந்து என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ, ஃபோன் யூஸ் பண்ணுறா பண்ணிக்கலாம். அதில் இந்த மியூசிக் ஆப்பிள் மியூசிக் இருக்கும், அதில் டேரெக்டாக ப்ளே பண்ணிக்கலாம். அதோட இது நல்லா ஃப்ளூயிடாக வர இருக்கும். இந்த யூடியூப் மியூசிக்கும் அதில் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இதில் ஒர்க் ஆகும். இப்போ டீம்ஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கனால அது ஒரு காட்டுது நீங்கள். இப்போ வந்து மேப் அதோட நல்லாயிருக்கும். மேப் நாட் அவைலபிள் யூஸ் இல்லை. ஓகே, நீங்கள் அதில் வந்து இது பண்ணணும், அளவு கொடுக்கணும். அதில் எல்லா பெர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் காட்டும், அதில் வந்து கொடுத்துச்சுன்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் போயிட்டிங்கன்னா காட்டும். இதில் வந்து ஃபோன் கால்னா ஃபோனு, மியூசிக்னு பண்ணிக்கலாம். அதோட உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டோட இது வந்து யூஇ நல்லாயிருக்கும் பார்க்க. அதுமாதிரி இது வந்து இல்லை நவ் பிளேயிங்னா இருக்க எல்லாமே காட்டும். ஒன்றில் இப்போதைக்கு இல்லை சிம்மு போடல, அதான் இவர் ஆஃப்லைன் வந்துக்கிட்டு. இப்போ செட்டிங்ஸ்னாலும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும். விஎல்சி வருதா? விஎல்சியில் இருக்க ஃபைல் எதையா காட்டுமா? ஓப்பன் ஆகலையே. ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் மிரரிங் கொடுத்தா நல்லா இருக்கும். நம்ம வந்து ஃபோனில் ஏதாவது வீடியோ பார்க்குறதா இருந்தால் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்ணணும். நீ யார் என்ன எதுன்னு ஆக்சஸ் பண்ணாதான் நான் வாட்ஸ்அப் வந்து அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோனோட ஆப்பிள் யூஸ் பண்ணுற இதாக நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் இன்பில்ட் ஆப் அது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இதோட ஆப் நிறைய சப்போர்ட் அதில் இருக்குது. ஆப்பிள் பொறுத்த டிவைஸ் பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் டிவைஸில் ரொம்ப நல்லா ஃப்ளூயண்டாக இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ இது எப்படி ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது எந்த ஆஸ்பெக்டில் இருக்கிறனா 2800 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நம்ம மக்களில் யாரெல்லாம் கார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எப்படி சஜஸ்ட் பண்ணலாம்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒயர்டு தான் இருக்குது, ரொம்ப வந்து சில பேர் அந்த ஹேசல் ஃப்ரீயாக இருக்கணும், ஒயர்டு ரொம்ப இதாக இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே தான், ரொம்ப ஈஸி. ப்ளக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போர்ட்ரானிக்ஸ் அந்த மாடல் நம்பர் காமிக்கும். நீங்கள் டேரெக்டாக ஃபோன் எடுத்து நீங்கள் ப்ளூடூத்தில் அதிலே உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சோம். காட்டிட்டு நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணாலே சூப்பராக ஒர்க் ஆகும். சூப்பர். ஸோ பரவாயில்லண்ணா, ஏன்னா ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்கு. சொல்யூஷன் நானும் ரொம்ப தேடிட்டு இருந்தேன். ஒயர்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், டாங்கிள் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். டாங்கிள்னா இதில் இன்னொரு டைப் சிக்கு ஒரு டாங்கிள் உண்டு, அதை போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். எதுனாலுமே கரெக்டாக ஏதாவது ஒன்று மேடு பல்ல வருது, டக்குன்னு வருது ஆச்சுன்னா நான் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அப்படி இல்லாட்டா எனக்கு வந்து இது சிஸ்டம் ஹேங் ஆகிடுது. அதனால ப்ராப்ளம் ரொம்ப தான் இருந்துச்சு. இப்போ அது யூஸ் பண்ணி சும்மா சர்ச் பண்ணி பார்த்தா இருக்குது, நல்ல ப்ராடக்டாக இருந்துச்சு. நிறைய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. போர்ட்ரானிக்ஸ்னு பார்த்தோன்னா நாங்கள் யோசிக்க வாங்கிட்டேன், நல்லாயிருக்கும். நான் வந்து ஒயர்டு எதுவுமே பிரச்சனை வந்திருக்கு எனக்கு, பண்ணால் ஈஸியாக எனக்கு சர்வீஸ் வேறு எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. ஓகே. அதனால எனக்கு ஓகேவா இருக்கு. அவங்களோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்குது. ஆமாம், கரெக்ட். சூப்பர் ப்ரோ, ரைட்.
பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான பதில் வந்து கமெண்ட்லேயே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே ரிப்ளை போடுவோம். சந்திர ப்ரோ ஃப்ரீயாக இருந்தாப்புலன்னா அவரும் ரிப்ளை பண்ணுவார். அப்படி இல்லைனா வேற ஒரு வீடியோவில் கூட நாங்கள் வந்து இதுக்கான பதில்களை கொடுப்போம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி சந்துரு பார்க்கலாங்க. பாய்.